வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நம்ம மாங்காய் வந்து நல்லா வேக வச்சாச்சுங்க. வேக வச்சு இப்படி ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 5 மாங்காய் இந்த சைஸ் போட்டிருக்கேன். நல்லா நம்ம கை பருசு இருக்கிற மாதிரி 5 மாங்காய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பா இருக்கு, அதனால 2 உருண்டை வந்து வெல்லம் வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து நிறைய பிடிக்கும், ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியா இருக்கிறதால அது போட்டுடலாம். கூடவே வந்து கொஞ்சமா வந்து உப்பு ஒரு நூண்டு ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லைட்டா ரொம்ப லைட்டா ஒரு சிட்டிகை அளவு மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. போட்டு இப்ப வந்து இப்படி இந்த ஸ்மாஷர் வச்சியே நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். வந்து இது வந்து நம்ம மேங்கோ பார் பண்றதுக்காக நம்ம இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய தாம்பாளத்திலயோ இல்லையோ பிளாஸ்டிக் ஷீட்லயோ அப்படியே நல்லா லேசா போட்டு வச்சிட்டோம்னா நிறைய வெயில் கூட இதுக்கு தேவையில்லை. அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் வச்சோம்னா அப்படியே நல்லா காஞ்சி வந்துருங்க. 2-3 டேஸ்க்குள்ள நல்லா காஞ்சி வந்துடும். இப்ப வெயில் வேற நல்லா அடிக்கிறதால வீட்டுக்குள்ளேயே வெக்கையா தான் இருக்கும். டைரக்ட் சன்லைட் வேணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்ப இது வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பாத்துடலாங்க. சப்போஸ் ஸ்வீட் பத்தல அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான ஒரு மேங்கோ பார் ரெடி ஆயிருச்சு. எல்லாமே புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் ஈக்குவல் ரேஷியோல கலந்து இருக்குங்க. எப்படி நம்ம லைஃபுக்கு வந்து கோவம், பொறுமை, அமைதி எல்லாமே தேவையோ ஈக்குவல் ரேஷியோல கலந்துருந்தா சூப்பரா லைஃப் அமையுமோ, அது மாதிரி இந்த மேங்கோ பாரும் ஈக்குவல் ரேஷியோல எல்லாம் இருக்கிறதால சூப்பரா டேஸ்ட் அமைஞ்சிருக்கு. இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப டைரக்ட் சன்லைட் படணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு தாம்பாளம் எடுத்துக்கலாங்க. நம்மளோட மேங்கோ பார் வந்து ரெடி ஆயிருச்சு. மேங்கோ பார் அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. தாம்பாளத்துல எடுத்து அதுல வந்து லைட்டா நெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி இதை வந்து கொஞ்சமா இப்படி ஊத்தி விட்டுறலாங்க. ஊத்தி விட்டு நல்லா லேசா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. இதை வந்து அப்படியே லேசா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. கொஞ்சம் திக்கு கம்மியா இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். இது மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி நல்லா பாத்தீங்களா, இது மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி இந்த பிளேட்டு தெரியுது பாருங்க, அந்த அளவு டிரான்ஸ்பரண்டா திக்னஸ் கம்மியா ஊத்துனோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரா நம்மளோட மேங்கோ பாரு நம்ம விலைக்கு வாங்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ நல்லா அப்படியே நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து அப்படியே டைரக்ட் சன்லைட் படணும்னு கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல காத்தாட வச்சாவே போதும், டைரக்ட் சன்லைட்டே தேவை இல்லை இதுக்கு. ஏன்னா இது வந்து வெல்லம் பாகாட்டம் இருக்கிறதால இதுக்கு வந்து தானாவே காஞ்சி போயிரும். பாருங்க, இது மாதிரி நம்ம திக்னஸ் கம்மியா லேசா பண்ணோம்னா வந்து அதை அப்படியே நம்ம அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு சௌரியமா இருக்குங்க. பாருங்க, 2 நாள் ஆச்சு நம்ம மேங்கோ பார் போட்டு. சுள்ளுன வெயில் கூட இல்ல, இது மாதிரி ஷீட்டாட்டம் வந்துரும். இத வந்து இப்படி திருப்பியும் போட்டுக்கலாம். வேணா இல்ல இந்த சைடு தான் கொஞ்சம் இதா இருக்குன்னா இப்படியே வச்சு இன்னொரு 2 நாள் வச்சிடலாம். லைட்டா கையில லைட்டா பிச்சான ஒட்டு பிசுன்னு ஒட்டுதுங்க. இன்னைக்கு டே 4ங்க. நம்ம மேங்கோ பார் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கத்திரிக்கோல்ல இப்படி நீட்டா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இத வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸா பாத்தீங்களா, கையில கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்க, குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸா நம்ம கட் பண்ணி இத வந்து இப்படியே ஸ்டோர் பண்ணிடலாங்க. இது கிட்டத்தட்ட 1 இயருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒண்ணுமே ஆகாது, சூப்பரா இருக்கும். ரெகுலரா நான் வந்து ரொட்டீனா நம்ம வீட்டுல பண்ற ஐட்டம் தாங்க இது. அவ்வளோ மாங்காய் வந்து கிடைக்கிற சீசன்ல வந்து இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்ப வேணா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இன்னைக்கு டே 5. நம்மளோட மேங்கோ பார் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட ஸ்டிக்கி இல்லாம
இது மாதிரி ஸ்கொயர் பீசஸாகவும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே நல்ல ட்ரையா உள்ள ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரி ரோலாவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளோட ஆப்ஷன் தான் அது. இது மாதிரி குட்டி குட்டி ரோலா கட் பண்ணியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்கொயர் பீசஸாவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 இயர்க்கு நல்லா இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம நேச்சுரலா கிடைக்கிற மாங்கால நம்ம வீட்லயே பர்ஃபெக்டா சுத்தமா தயார் பண்ண மேங்கோ பார் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. அதனால வந்து நம்ம இது எல்லாருமே வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன்.